தவிக அரசின் முதல் பட்ஜெட்டில் 3 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசியதை பார்க்கலாம். அது என்ன ரகசியமா? உங்க குடும்ப பிரச்சனையா? தமிழ்நாட்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வருகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனை பேர், எவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி என்பது ஏற்படும், உற்பத்தி என்பது எவ்வளவு அதிகரிக்கும் என்பதையெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லணுமா வேணாமா? ஆனால் அதுல ஒரு வெளிப்படை தன்மை என்பதே கிடையாது. அதே மாதிரி இப்ப பட்ஜெட் அறிவிச்சாங்க, முதல் பட்ஜெட் போட்டாங்க ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. அதுல எங்கேயும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் மட்டும் 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. தாலுகா ஆபீஸ்ல, பிடிஓ ஆபீஸ்ல, கலெக்டர் ஆபீஸ்ல, தலைமைச் செயலகத்துல, அரசு பள்ளிகள்ல 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் அதை நிரப்புவதற்கு கவலையே படவில்லை. சரி, இவர்களாவது நிறைவேற்றுவார்களா என்று பார்த்தால் இந்த பட்ஜெட்டில் காலி பணியிடங்களை நிரப்புவது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் அந்த பட்ஜெட்டிலே இல்லை.